உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அன்பு போதகருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சபையார் யாவருக்கும் நான் கர்த்தருக்குள் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அற்புதமான ஒரு தேவ மனுஷன். ஏன்னா மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா என்னை பற்றி எனக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாங்களாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி கர்த்தருக்குள்ளே வந்தோம், எப்படி எங்களை பொழந்து எடுத்துன்னு வந்தார், கூப்பிட்டா வரல. அதனால் எங்களுடைய தகுதி, அதாவது என்னுடைய தகுதி எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதிகாலையில் தினம் தேடினா உமை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினா சுகமடைந்திடுவார்கள் தேவா. அதிகாலையில் தினம் தேடினா உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினா சுகமடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூயாவியே, துதிக்கு பாத்திரரே தூயாவியே. ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே, ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே. அதிகாலையில் தேடினா உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினா சுகமடைந்திடுவார்கள் தேவா. இரவொன்று வந்து பகலன விடிவது இறைவாவுள் அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவாவும் சித்தமே. இரவொன்று வந்து பகலன விடிவது இறைவாவுள் அற்புதமே. கிருபையே. அதிகாலையில் தினம் தேடினா உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினா சுகமடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூயாவியே, துதிக்கு பாத்திரரே தூயாவியே. ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே, ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினார் சுகமடைந்திடுவார்கள் தேவா. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாடலை பாடும்போது ஒரு பெரிய சாட்சி ஏன் தெரியுமா? நடுவில் போனம் இருக்குது, அந்தோனி அங்கே உக்கான்னு இருக்கிறார், நான் உக்கான்னு பாடின்னு இருக்கிறேன். ரெண்டு பேருமே வேறு மாதிரி இருக்கிறோம். நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அல்லேலூயா.
பெருமேடு பகுதியில், பட்டாளம் பகுதியில் நைட்டு 3 மணிக்கு பாடின்னு இருக்கிறோம். செத்து போன பொண்ணுக்கும் நாங்கள் என்ன பாடணுன்னு தெரியாது. அவனுக்கும் அந்தோனிக்கும் அவனுக்கும் என்னன்னு தெரியாது, எனக்கும் என்னன்னு தெரியாது. ஒரு நாள் பார்க்குறோம், மாமா மச்சான்னு பேசினவன் ஒரு நாள் பார்க்குறோம், பிரதர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர்ன்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. அல்லேலூயா. பணத்துக்கு முன்னாடி நின்று பாடின, பலிப்பீடத்தில் நின்று பாட வைக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளிலும் கூட தேவனுக்கென்று தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு எனி டைம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணின் மணி போல் காப்பவரே இயேசையா, கண்ணீரெல்லாம் துடைப்பவரும் நீரையா. 6-8 பா. கண்ணின் மணி போல் காப்பவரே இயேசையா, கண்ணீரெல்லாம் துடைப்பவரும் நீரையா. கண்ணின் மணி போல் காப்பவரே இயேசையா, கண்ணீரெல்லாம் துடைப்பவரும் நீரையா. எந்தன் ஜீவன் உந்தன் சொந்தம், எனது உள்ளம் உமது இல்லம். கண்ணின் மணி போல் காப்பவரே இயேசையா, கண்ணீரெல்லாம் துடைப்பவரும் நீரையா. கழுவி ஜீவன் கொடுத்த பரம தகப்பனே, என் பாரம் முழுதும் தோளில் சுமந்த அருமை நண்பரே. பாவம் கழுவி ஜீவன் கொடுத்த பரம தகப்பனே, என் பாரம் முழுதும் தோளில் சுமந்த அருமை நண்பரே. நீர் வரும் நாளிலே நான் உமக்காகவே, நீர் வரும் நாளிலே நான் உமக்காகவே உம்மடி மீது தலை சாய்த்து இளைப்பாருவே. கண்ணின் மணி போல் காப்பவரே, கண்ணின் மணி போல் காப்பவரே இயேசையா, கண்ணீரெல்லாம் துடைப்பவரும் நீரையா. ஓ, கண்ணீரெல்லாம் துடைப்பவரும் நீரையா. அல்லேலூயா. பாடினா ரொம்ப ஆசை, இன்னைக்கு பூரா பாடிக்கின்னு இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கலாமா? இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். தேவரீர் அதை சொன்னீர், அப்படியே ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறதான அன்பின் ஜீவனுள்ள பரலோக நல்ல பிதாவே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். நாங்கள் சிறுக, நீங்கள் மாத்திரம் பெருக. விளையேற பெற்ற ஈடு இணையற்ற நாமத்தில் இருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நம்மை குடும்பத்தை, நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த வசனத்தில் 2 காரியம்.
ஒன்று, என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அது தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வழியில் போகிறோம் வரும் ஆசீர்வதிக்கக்கூடாது, கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் அதான் சொல்லுது, வழி போகிறோம் வருவோம் வழிபோக்கர்கள் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படாத வீடாக, இந்து குடும்பத்தில் வைராக்கியம் உள்ள ஒரு வீடாக, சத்துருவையும் பிசாசுகளையும் நேசிக்கிற ஒரு வீடாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் பேர் சிவசண்முக கவுண்டர். என் பேர் ஏன்னா யாரோ ஒரு கவுண்டன் தலைமோட்டில் 1 லட்ச ரூபாய் வச்சு செத்துட்டான். அவனை போலவே நான் பணக்காரனாக இருக்கணுன்றதுக்காக எங்கள் தாத்தா சிவசண்முக கவுண்டர்னு பேர் வச்சார். ஆண்டவர் வந்து நறுக்குன்னு தலையிலேயே கொட்டி சிவசண்முகம் கிடையாது சாமுவேல்னு வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கம்யூனிஸ்ட் கட்சியில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பொலிட் பியூரோ மெம்பரில் நானும் ஒருத்தன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் நானும் ஒருத்தன். சினிமா நடிகர்கள் யூனியனில் நானும் ஒருத்தன். இசையமைப்பாளர்கள் யூனியனில் நானும் ஒருத்தன். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஏவிஎம்சி தேட்டரில் அசோக் லைலன் தொழிலக குழு ரெக்கார்டிங் நடக்கும்போது நான் தான் அதில் தபலா வாசிக்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏவிஎம் தேட்டரில். அப்போ டிஎம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராமி, பிபி ஸ்ரீனிவாசலாம் உட்காந்து இருக்கிறாங்க, நான் தான் தபலா வாசிக்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டார், வரல. செம்ம உத. ஐயா மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு வந்தாங்கன்னா எனக்கு வெள்ளம் சாப்பிட்ற மாதிரி. நீ யார் ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்பேன். உன்னை யார் மீசை எடுக்க சொன்னதுன்னு கேட்பேன். அல்லேலூயா. ஏன்னா ஏசி சபையானு தான் எங்கள் மாமியார் வீடு, அங்கே தான் நின்று இருப்போம் நாங்கள்லாம். அப்போ சர்ச்சை விட்டு வருவாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க வரும். அவங்கள ஜிப்பா போட்டு உங்களை கூப்பிட்டு, உன்னை யார் ஜிப்பா போட சொன்னது, உன்னை யார் மீசை எடுக்க சொன்னது, ஆம்பளைக்கு மீசை தானே அழகு, அப்படிலாம் சொல்லி அவமானப்படுத்துவோம். சரியான தீர்ப்பு வழங்கினார் எனக்கு ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சாட்சியாக சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு தேவன் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இதில் விருப்பம்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் வீடு இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை, என் பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை, என் குடும்பம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை, என்னுடைய வருமானம், என்னுடைய தொழில் எதுவுமே ஆசீர்வதிக்கப்படலைன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய வீடு தேவனுக்கு முன்பாக ஒளிவு மறைவு இல்லாதபடி இருக்குமானால் அதை அவர் ஆராய்ந்து அறிந்து பரிசோதித்து ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்றார். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிங்க. 7:28. எப்பொழுதும் நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு தேவன் ஏற்கனவே தீர்க்க தரிசனமான சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வார்த்தையை தேவன் சரியான விதத்திலே சரியான நேரத்திலே கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல விசேஷத்தை, நல்ல விஷயத்தை நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் எனது வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி நீர் அதை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆபிரகாமை தேவன் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதித்தாரா? சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அதே தெய்வம் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன் வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன். எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ வீடுகளை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டாலும் ஒரு 5 விதமான வீடுகளை குறித்து நான் உங்களோடு கூட சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஏன் ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியல? ஏன் ஆண்டவரால் வீட்டை ஆசீர்வதிக்க முடியல? அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக வீடுகள் அநித்தியமான வீடுகளாக இருக்கிறது. அநேக வீடுகள் தேவனுக்கு முன்பாக இல்லை. அநேக வீடுகளிலே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக கிறிஸ்துவ குடும்பங்களிலே சீரியலை பார்த்து சீரழிஞ்சு போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஒரு வீட்டை காண்பிக்க நான் உங்களுக்கு விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தரிடத்தில் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் அந்த கிறிஸ்துவான அந்த மனுஷனுடைய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஜெப ஆலய தலைவனாயிருந்த இந்த கிறிஸ்து வீட்டை போல, இந்த வீட்டாரை போல, அல்லேலூயா, தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வீடா இருக்கணும். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் அந்த கிறிஸ்துவின் வீட்டை ஆசீர்வதித்தது. அவன் ஜெபாலய தலைவனாக இருந்தாலும் கூட, ஆலயத்தை நடத்துகிற மெய்ப்பனாக இருந்தாலும் கூட, அந்த ஆலயத்துக்கு தலைவனாக இருந்து கண்காணியாக இருக்கிறவனாக இருந்தாலும் கூட, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே அந்த விசுவாசம் சுவிசேஷமாய் மாறி, அந்த சுவிசேஷம் சத்தியமாய் மாறி ஜனங்களுக்குள் விதைக்கப்பட்ட பொழுது, அந்த ஜனங்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்டு அந்த விசுவாசத்தினாலே ஆண்டவருக்குள் அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 வருஷம் சபைக்கு வரேன், ஞானஸ்தானம் எடுக்கல. 5 வருஷமா குழந்தை இல்லை, 2 பேரும் செத்து போக வேண்டும் என்று நினைக்கிறோம். நாங்கள், என் மனைவி அந்த பொஷவாகத்திலேருந்து இங்கே வேலைக்கு வரணும், போர்ட்டஸ் ஸ்கூலுக்கு வேலைக்கு வரணும். ரொம்ப கஷ்டம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ நான் சொல்கிறது, ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாக மலை வேப்பிலை, இவ்வளோ மலை வேப்பிலை காலையில் அரைச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு வருவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த வயிறு, அந்த கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துமா. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் குடியும் கும்மாலம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மதிக்க மாட்டேன், மனைவியை மதிக்க மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன், துஷ்டமாக பேசுவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவன் கிறிஸ்துவை விசுவாசித்தான், அதன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அந்த சுவிசேஷத்தை கேட்டு ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் எடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவின் வீடு விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உன் குடும்பமும் இன்று தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் கேட்குறாரு, ஐயா விட ரொம்ப கோவக்காரர் அவர். எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர், இன்னைக்கு பிஷப்பு, 15 சபைக்கு தலைவராக இருக்கிறார். அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது. அவர் படுத்துன்னு இருக்கும்போதே கத்தி தலைமொட்டிலே இருக்கும். புளியந்தோப்பு ஹவுசிங் போர்டில் செல்வம், இப்போ அவர் சாம் செல்வம். நான் சண்முகம், இப்போ சாமுவேல். அல்லேலூயா. என் அன்பு அவர் தான் சொன்னார், ஏண்டா நீ மாட்டுன்னு வர, நீ மாட்டுன்னு போகிற, மாமியார் வீடாடா சபை, எப்போ வர எப்போ போகிறேன்னு. ஏன்னா நான் மதிக்க மாட்டேன் யாரையும், எப்போ வர எப்போ போகிறேன்னு தெரியல. உன் மனைவி ஒரு பக்கம் அழுதுன்னு இருக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி. நீ இது போல் பண்ணிய நியாயமா? என்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ ஞானஸ்தானம் எடுக்கிறியோ, அல்லேலூயா, என்னைக்கு நீ எடுக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு குழந்தை பாக்கியம். இது நான் சொல்ல, கர்த்தர் சொல்கிறாரு. தபலா வாசிக்க ஆள் இல்லை, பேண்டு வாசிக்க ஆள் இல்லை, ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறேன்னு தெரியலையே. அவர் சொன்னார், 2 பேரும் ஒரு நாள் செத்துருண்டானார். ஐயோ, என்ன பாஸ்டருங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே. ஆமாம், மேலே போய் நிற்போம் அப்பா கோர்ட்டில், அந்த ஆடை ஏன் விட்டுன்னு என்ன காப்பாரு, நீ ஏன் சபை அந்த ஊழியக்காரனை விட்டுன்னு உன்னை காப்பாரு, நீ பண்ணுற பாவத்தினால நான் பதில் சொல்லணும் ஆண்டவர்கிட்டனார். அன்றைக்கி எடுத்த முடிவு தான். ஐயா மாதிரி இருக்கிறவங்கிட்ட திருட்டுத்தனமாக, ஏன்னா எல்லாம் வைராக்கியமான இந்து குடும்பம் இல்லையா, திருட்டுத்தனமாக போய் ரெட்டேரியில் போய்
ஞானஸ்தானம் எடுத்தேன். திருட்டுத்தனமாக தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். வெளியரங்கமாக எல்லோரும் பார்க்கும்படியாக அந்த மாதத்தில் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஊழியக்காரன் வார்த்தையில் இருந்த அந்த விசுவாசம், அந்த வார்த்தையின் மேல் வைத்த விசுவாசம் தான் இன்னைக்கு நான் மனுஷனாக நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார், இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி செய்திருந்தால் உன் பிள்ளைக்கு 3 வயசு ஆகிட்டு இருக்குமே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்குள் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆகையால் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18 22 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய விசுவாசம் பலவீனமா இல்லை, ஆபிரகாமுடைய விசுவாசம் சந்தேகமா இல்லை. அது அவனுக்காக மாத்திரம் இல்லை, உனக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்போதான் தேவன்னா யாரு, சபைன்னா எது, ஊழியக்காரருடைய பவர்னா என்னன்னு அப்போ நான் தெரிஞ்சுக்கணுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை போல யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் பாதி நாட்களை, என்னுடைய ஆயுஷ நாட்களை பாதி நாட்கள் நான் தொலைச்சிட்டாங்க. மீதி நேரத்தில் சினிமாவிலையும் சினிமா உலகத்திலையும் சினிமா பாடல்களிலையும் அவங்களுக்கெல்லாம் கூடவே சுற்றின்னு இருந்து அதில் பாதி நாட்கள் நான் அப்படியே தொலைச்சிட்டேன். ஐயோ, ஆரம்பத்தில் ஒரு 20 வயசில் ரட்சிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு எவ்வளோ கிராமங்களாக நான் கர்த்தருடைய சத்தியத்தை நான் சொல்லியிருப்பேனே. அல்லேலூயா. அவன் ஜெப ஆலய தலைவனாக இருந்தாலும் கூட அவனுக்குள் விசுவாசம் இருந்ததுனால அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவன் பேசின, அவன் சொன்ன அந்த சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து அங்கே இருக்கிறவர்கள் அவன் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவன் யார் தெரியுமா? 1 கொரிந்தியர் புத்தகம் 1:15 வாசிங்க. ஜெபாலய தலைவன் யாருன்னு. நான் கிறிஸ்துவுக்கு காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவ்வளோ பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் எடுக்கிறார், கைகளில ஞானஸ்தானம் எடுத்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்கும் தவிர வேற யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்திருப்பேனா எனக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நீயும் உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆகவே முதலாவது, ரொம்ப விளக்கி சொல்ல நேரம் இல்லை, முதலாவதாக எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு வீடு தேவனை தன் இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு விசுவாசிக்கிறார்களோ, அல்லேலூயா, அவர்கள் குடும்பம், அவர்கள் வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய குடும்பம் தேவனுக்கு முன்பாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தின் தந்தை என்று ஆபிரகாம் போற்றப்பட்டாலும் அவரும் விசுவாசத்தை விட்டு விலகி போனவர் தான். 75 வயசில் கர்த்தர் பேசுகிறார், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. தனியாக தான் இருக்கும்போது கூப்பிட்டாரு. இவர் ஆண்டவர் கூப்பிட்ட தேசத்துக்கு வரல, திரும்பமாக எகிப்துக்கு போயிட்டார். அல்லேலூயா. எகிப்துக்கு போனதுனால மனைவியை தங்கச்சின்னு பொய் சொல்ல வேண்டிய காரியம் ஏற்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களாம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க, உன் குடும்பம், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். 2வது ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக நான் கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நான் நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை சொன்னார்? அதே ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அல்லேலூயா. அற்புதர், 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 அற்புதர் இயேசு, அற்புதர்,
அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை ஆமென் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போது தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே.